வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான நம்ம சுண்டக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டிருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டு சுண்டக்காய் போட்டு நல்லா வதங்க விடுறோம். இது நல்லாயிருக்கும். இந்த பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த பொரியல். இப்போ நம்ம சுண்டைக்காயை நல்லா வதங்கிட்டோம். என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சுண்டைக்காய் நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். போடு, உப்பு இல்லை மிளகாத்தூள் போடணும். போட்டு ஒரு ஸ்பூன் கரெக்டாக போட்டேன். இதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு போதுமா? போதும். கொஞ்சம் புளி சேர்க்குறோம் இதில். இப்போ பாருங்க, நம்ம சுண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித்தியாசமான ஹெல்த்தியான சமையலுக்கு எங்களோட பயணம் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நம்ம சுண்டைக்காய் பொரியலை இப்படி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு, இங்கே பாருங்க, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இப்படி ஒரு பைட்டு வச்சா சும்மா சுட சுட சாதம் நம்ம சுண்டைக்காய் பொரியல். இங்கே பாருங்க, சூப்பராக அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தாச்சா போட்டு. என்னாச்சா? சுடுது. எது சுடுது? சோறா? சுண்டைக்காய். சுண்டைக்காய் ஏன் அடியில் பிடிக்கிறா? இதை போட்டு இது பண்ணாம சூப்பரான சுண்டைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. சுண்டைக்காய் ரொம்ப சுகருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது சுண்டைக்காயில். வாரத்தில் 2 நாள் நான் சுண்டைக்காய் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்ருவோம் நாங்கள். இந்த கடாய் சோறு சுண்டைக்காய் பொரியல் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. சுண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு இப்படி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். டெய்லி சாதம் சாம்பார் சாப்பிட்டுனே இருக்கோம். ஒரு வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது.